சாட்டா 2026 எலெக்ஷன் இருக்கு. அதுல வந்து நீங்க யாருக்கு நான் சப்போர்ட் பண்றீங்க? சீமானுக்கு தான் பண்ணுவோம். சீமானுக்கு. ஆமா. ஏன்னா சீமானு? அவர் வந்து மண் சார்ந்த விஷயங்களும் மலை சார்ந்த விஷயங்களும் இயற்கை வள காக்கணும், லஞ்சம் எல்லாரும் ஆட்சி அமைக்கணும். அவர் வந்து ஆடு மாடுல இருந்து மனுஷங்கள இருந்து எல்லாருக்கும் அக்கறை செலுத்துறாரு. அதனால அந்த எண்ணம் இருக்கு. இப்ப புதுசா விஜய் வந்திருக்காங்க, அப்புறம் மத்த கட்சிகள்லாம் இருக்கு, அவங்களாம் நல்லா செய்யலையா? அப்படிலாம் இல்லை. விஜய் வந்தால் கூட அவங்க ரசிகர்கள் வந்து இப்போ கொஞ்சம் ஏதோ ஒரு மாநாடு நடத்தினா கூட அதில் பிரச்சனை போடும். விஜய் அவரு கரெக்டாக தான் இருக்கிறாங்க. அவங்க தொண்டர்கள் வந்து சரியில்லை, கொஞ்சம் தேவையில்லாத வேலைலாம் ஈடுபடுறாங்க. இப்போ கூட ஒரு மாநாடு நடத்தினாரு, அதில் ஒரு 2 கோடி 3 கோடி கிட்ட பொருளெல்லாம் சேதப்படுத்திட்டாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க ரசிகர்களை வந்து நல்வழிப்படுத்தணும், அதுக்கப்புறம் தான் அவர் வந்து அரசியலை வந்து சரியாக பண்ண முடியும். ஓகே, அப்ப சீமான் வந்தாருன்னா என்னென்ன திட்டங்கள் வரும்? இல்ல அந்த மாதிரி எதனா எதிர்பார்க்குறீங்களா? இந்த மாதிரி சீமானை வந்தால் விவசாயம் சார்ந்த திட்டங்கள் தான் நிறைய கொண்டு வருவார். ஏன்னா அதுதான் இப்போ ரொம்ப ப்ராப்ளம் இருக்குது. டீச்சர்ஸ் ப்ராப்ளம் இருக்குது, அதுவும் சரியாகல. அப்புறமேல எங்கே பார்த்தாலும் இந்த கொள்ளை அதிகமாக இருக்குது, அதெல்லாம் ஓரளவு கண்ட்ரோல் ஆகும். இப்போ டிஎம்கே ஏடிஎம்கேலாம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை அவங்க வந்தால் நல்லா இருக்குன்றீங்களா? டிஎம்கே வந்தால் நல்லா இருக்கும், ஆனால் ஒரு சில மாற்றங்கள் வரணும். எதுவுமே மாற்றங்கள் வர மாட்டேங்குது. மேல இடத்துல இருக்கிறவங்க மட்டும்தான் அவங்க சாதகமாக இருக்குது, கீழே இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறவங்க, அது மாதிரி தான் இருக்குது. அப்போ இப்போ டிஎம்கே ஆட்சி உங்களுக்கு கரெக்டாக இருக்கா? இல்லை எல்லாம் கரெக்டாக போதா? இப்போ கரெக்டாக இல்லை, அந்த அளவுக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்குது. ஜனங்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை, நிறைய பிரச்சனை இருக்குது. எங்கே பார்த்தாலும் லாக்அப் டெத்து அது இது ஏதோ ஒன்று நடக்குது. அவங்க ஆனால் அதுக்கு அவங்கள குறை சொல்ல முடியாது, ஆனால் அவங்க கீழே இருக்கிறவங்கள சரி பண்ணல, அதுதான் பிரச்சனையாக இருக்குது. சரி, ஓகேண்ணா, தேங்க்யூ. ஓகே. 26 எலெக்ஷன்ல வந்து நீங்க யாருக்கு நான் சப்போர்ட் பண்றீங்க? நாங்க எடப்பாடியாருக்கு தான் சப்போர்ட். எடப்பாடி. ஏன்னா அவரு ஆட்சி செய்யற வரைக்கும் நல்லா இருந்தது, அராஜகம் நல்லா இருந்தது. சில பொருள் எல்லாம் ஏழைகள்லாம் நல்லா உதவி செஞ்சாரு. அதெல்லாம் இந்த ஆட்சி வந்தது அதெல்லாம் கட் பண்ணிட்டாங்க. அப்போ புதுசா விஜய் அப்புறம் என்டிகே சீமான்லாம் இருக்காரு. இவர் சீமான்லாம் இவரு கொஞ்சம் செய்வாரு, அது விஜய் கொஞ்சம் இதா இருக்கும். இப்போ இந்த எலெக்ஷன்ல அவர் வரதால கொஞ்சம் டஃப்பா இருக்கலாம் மாதிரி இருக்கும். ஆனா நீங்க வந்து எடப்பாடிக்கு தான் இருக்கும். சரி, ஓகே. ஆனா நீங்க வாங்க. நான் 2000 இப்படி திரும்பிக்கணும். நீங்க 2026 எலெக்ஷன்ல நீங்க யாருக்கு நான் சப்போர்ட்? எடப்பாடி. நீங்களும் எடப்பாடியா? ஏன்னா எடப்பாடி அவர் வந்தா ஆட்சி நல்லா இருக்கும். இல்ல, இந்த ஆட்சியும் நல்லா தானே இருக்கு. நிறைய இல்ல இந்த ஆட்சி வந்து சில விதிமுறைகள் இந்த ஊழல்லாம் சரியில்லை. இந்த ஆட்சி சரியில்லை. எடப்பாடி வந்தா இன்னும் நல்லா இருக்கும். எடப்பாடி ஆட்சியில வந்தா இருந்துச்சு. எடப்பாடி ஆட்சின்றது அவ்வளோ இது இல்லை. அதான் எடப்பாடி சட்ட திட்டங்கள் கரெக்டா இருக்கும் எல்லாமே. அவர் வந்தாவே 2026 மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு இது நன்மைகள் எல்லாம் ஒரு சேவை எல்லாம் கண்டிப்பா. அவர் இருக்கும் போதும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தது. பிரச்சனைகள் இருந்தாலும் அவர் ஆட்சியில் இருக்கும்போது அவ்வளோ ஒன்றும் இல்லை. எடப்பாடி வந்தா நல்லது. அப்ப டிஎம்கே ஆட்சியில அதிகமா ஊழல் அதெல்லாம் இருக்குன்றீங்களா? கண்டிப்பா. ஏடிஎம்கேல ஊழல் இல்லைன்றீங்களா? ஏடிஎம்கேல ஊழல் இல்லைன்னு சொல்ல வரல, பட் எடப்பாடி வந்தா நல்லா இருக்கும், அவ்வளவுதான். தேங்க்ஸ். ஓகே மேம், 2026 எலெக்ஷன்ஸ்ல வந்து நீங்க யாருக்கு மேம் சப்போர்ட் பண்றீங்க? டிவிகே. ஏன் மேம் டிவிகே? டிஎம்கேலாம் நல்லா தானே பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் எப்பவுமே விஜய் டிவிகே எல்லாம் போட்டுருவோம். ஏன் இதுக்கு முன்னாடி டிஎம்கேக்கு போட்டது இல்லையா? பெஸ்ட் ஆயிடுச்சு. டிவிகே வந்தா புதுசா நான் விஜய் பண்ணுவாரு அதுக்காக. ஆனா விஜய் வந்து காலேஜுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. புரியல மேம்? விஜய் படத்தை நடிக்காம போறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஓகே, அப்போ உங்க சப்போர்ட் டிவிகேக்கு தான். நீங்களா எல்லாரும் டிவிகேக்கு ஓட் பண்ணுங்க. ஓகே மேம், थैंक यू. இப்போ நீங்க மட்டும் அதுக்கு பதில் மட்டும் சொல்லுங்க. ஓகே, அது மட்டும் சொல்லுங்க. ரெடியா? அங்க பாத்துங்க. ஓகேடா? சரிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதில் சிரிக்கிறது இருக்கு, எல்லாம் பப்ளிக் ஒப்பீனியன் தான். சரி ஓகே மேம். 20 இப்போ திரும்பிங்க. சரி ஜி, 2026 எலெக்ஷன்ஸ்ல வந்து நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்றீங்க? டிவிகே தான் ஜி. டிவிகேவா? ஏன் டிவிகே? ஆக்சுவலாக நான் தளபதி ஃபேனு, அதனால ஒரு புதுசா ஒரு மாற்றம் வரும். ஆமா. சரி, ஓகே, தேங்க் யூ. எப்பவுமே இவங்களே ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க, புதுசா ஒன்று கொடுத்து பார்ப்போமே. ஓகே, சூப்பர் ஜி, தேங்க் யூ. சொல்லுங்க ஜி, 2026 எலெக்ஷன்ஸ்ல வந்து நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்றீங்க ஜி? டிவிகேக்கு. டிவிகேக்கா? ஏன் டிவிகே? மற்ற டிஎம்கே ஏடிஎம்கேயா இருக்கட்டும், அவங்க ஆல்ரெடி வந்து ரூல் பண்ணியிருக்காங்க, அவ்வளோ ஒன்றும் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஓகே, இப்போ புதுசாக விஜய் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கும் போது அவருக்கு சப்போர்ட் பண்ணலான்னு ஒரு டிவிகேல விஜயும் வந்து இந்த மாதிரி செய்வாருன்னு நினைக்கிறீங்களா? நல்லது செய்வார். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து பார்க்கணும்ல புதுசாக வரவங்களுக்கு, அப்போ தான் நம்ம பார்க்க முடியும். ஓகே, தேங்க்ஸ். தேங்க்யூ.